நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மாவிளை தொடர்ந்து சரிவை சந்தித்து 1 கிலோ 5 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை செய்யப்படுவதால் கவலையடைந்த விவசாயிகள் விற்கப்படாத மாம்பழங்களை டிராக்டரில் ஏற்றி குப்பையில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், விவரங்கள். வணக்கம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதா ஊட்டாத சோற்றை மா ஊட்டும் என்பதும் பழமொழி. ஆனால் இந்த இரு பழமொழிகளுக்கும் ஏற்றபோல்தான் தற்போது ஒரு அவல நிலையானது திண்டுக்கல் மாவட்டத்தில் அலங்கேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து வளர்த்த மாமரங்களில் இருந்து ஆசையோடு பறித்த மாம்பழங்களை குப்பையில் கொட்டி செல்கின்றனர் விவசாயிகள். தமிழகத்தை பொறுத்தவரை சேலத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில்தான் அதிக அளவில் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த் உள்ளிட்ட உயரக மாம்பழங்களும் கிரேப், செந்தூரம் உள்ளிட்ட உள்நாட்டு ரகங்களும் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான சானார்பட்டி, கோபால்பட்டி, வத்திப்பட்டி, பரளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது அறுவடை சமயம் இருந்த நிலையில் இந்த மாம்பழங்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படலாம் என விவசாயிகள் ஆர்வத்தோடு காத்திருந்தனர். ஆனால் மே மாத தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக வெளிநாடுகளில் மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யப்படவில்லை. மேலும் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளும் இந்திய மாம்பழங்களுக்கு தடையை விதித்ததாலே இந்த மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட முடியாமல் தேங்கி இருக்கிறது. கடந்த மாதம் வரை 10 முதல் 20 வரை 1 கிலோ மாம்பழமானது விற்கப்பட்டது. ஆனால் தற்போது கடந்த சில வாரங்களாகவே மாம்பழத்தின் விலை தலைகீழாக சரிந்திருக்கிறது. 1 கிலோ 5 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது. இதனால் மாம்பழத்தை பறித்து அதனை போக்குவரத்து செலவோடு உடன்களுக்கு கொண்டு செல்லும் போது கூட 50 பைசா கூட கிடைக்காத நிலை இருக்கிறது. இதனால் மாம்பழங்களை விவசாயிகள் அவற்றை அறுவடை செய்து டிராக்டரில் ஏற்றி குப்பைகளை கொட்டி வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை சேலம், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அங்கு போதிய அளவில் மாம்பழ உற்பத்தி தொழிற்சாலையானது இல்லை. குறிப்பாக நத்தம் பகுதியில் 2 தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. அவர்கள் மிக குறைந்த விலையிலேயே மாம்பழங்களை கொள்முதல் செய்து அவற்றை மதிப்பு கூட்டி, அதாவது ஜூஸ் உள்ளிட்டவையாக மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். எனவே நத்தம் பகுதியில் புதிதாக மாம்பழ தொழிற்சாலை அமைத்து மாம்பழங்களை அதிக விலைக்கு கொள்முதல் செய்து மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோகத்துடன் கோரிக்கையை வைக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.